ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Dharapuram GM Cooking. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான பாசிப்பருப்பு கடையிலுங்க. இது நம்ம விசேஷ வீடுகள்லாம் சாப்பிடும்போது ஒரு தனிச்சுவை இருக்கும் இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இது நல்ல சுடுசாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி இட்லி தோசைக்கும் பொருத்தமாக இருக்கும். நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா கடாயில் வாசம் வர வரைக்கும் வறுத்தெடுத்து வச்சுருக்குறேங்க. வறுத்தெடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. அப்படி ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா தான் சீக்கிரமாக பாசிப்பருப்பு வேகும். அதனால் அப்படி செஞ்சுருக்கிறேன். நான் வெறும் ஓப்பன் பாத்திரத்தில் தானுங்க வைக்க போகிறேன், குக்கரில் செய்ய போகிறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பாத்திரத்தில் வச்சு செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அதனால தான் அப்படி செய்கிறேன். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். குக்கரில் செய்கிறத விட இதில் செய்யும்போது தண்ணி கொஞ்சம் நம்ம அதிகமாக வைக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க. மிளகாய், கறிவேப்பிலை, சாம்பார் தூளுங்க, வெங்காயம், பெருங்காயம், பெப்பர் தூளுங்க, பூண்டு ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்குறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பருப்பை வேக வைக்கணும். நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாங்க. நீங்கள் இதே முறையில் வேணாலும் குக்கரில் செய்யுங்க. குக்கரில் பருப்பை வேக வச்சுட்டு அடுத்து ஒவ்வொரு ப்ராசஸும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி பருப்பை வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுட்டேங்க. பருப்பு வேகிறதுக்கு நம்ம ஒரு கரண்டி உள்ளே போட்டுறணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருப்பு வேகும்போது தண்ணி நல்லா பொங்கி நுரைச்சி வருங்க. அப்போ பொங்கி போயிடும். இப்படி கரண்டி போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு கீழே போகாது. அதனால் பாருங்கள் எப்படி பொங்கி வருது. இப்போ நம்ம ஃப்ளேமை குறைச்சிட்டு ஒரு டைம் கலந்து விடலாங்க. நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்பப்போ கலந்து விட்டோம் அப்படின்னா அப்புறம் பொங்கி வராதுங்க. பருப்பு அப்புறம் சீக்கிரம் குயிக்காக வெந்துடும். பாருங்கள், ஃப்ளேமை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தாங்க வேக வச்சேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். போதும், இந்த பதம் இருந்ததுனாவே போதும். நம்ம தக்காளி பழம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் வேகும். அதனால் இந்த அளவுக்கு பருப்பு வெந்தாவே போதுங்க. நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கிறோமோ அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மீடியம் சைஸில், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. மீதி உப்பை நம்ம எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூளுங்க. இந்த சாம்பார் தூள் நீங்கள் போடலினாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் 2 மிளகாய் எச்சா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்கிட்டுங்க. மஞ்சத்தூள் சாம்பார் தூளோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேனுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா தண்ணி குழம்பு ரசமாட்டாயிரும். நம்ம பருப்பு கடையில் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்தளவு இருந்தாவே போதுங்க. நம்ம இன்னும் இங்கே கொதிக்க வச்சு அடுத்தது தாளிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஜாரில் பூண்டையும் சீரகத்தையும் சேர்த்துக்கிட்டேங்க. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பருப்பு கொதிக்கிறதுக்குள்ளே. ஓகே, நம்ம அரைச்சாச்சுங்க. இப்போ பருப்பு கொதிச்சிருச்சு. நம்ம இதோட நம்ம மீதி உப்பு இருந்துச்சு இல்லைங்களா, தேவையான அளவு அதை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது, போதும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து பச்சை மிளகாய், வரமிளகாய் 2 நான் சேர்த்திருக்கிறேன். அது ஒன்று இது ஒன்று, நீங்கள் எவ்வளவு தேவையோ சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் முழுசாக போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வேணாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டும் சீரகமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசனை போகணுங்க. அந்த ரா ஸ்மெல் போனால் தான்
டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா வந்து மணமாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்ல வாசனையும் ருசியும் பருப்புக்கு கூடுதலாக இருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதோட சேர்த்திடலாங்க. நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம ரொம்ப நேரம் பருப்பு வந்து கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்குறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம், தாளித்து விடாததுக்கு முன்னாடி. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருந்தேங்க. அதை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இதில் பெப்பர் தூள் மெயினுங்க. இது சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ருசி வரும். அதனால் பெப்பர் தூளையும் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், சுவையான பாசிப்பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.